சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். சீமான் பிரபாகரன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான தகவலை கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அது உண்மையா இல்லையான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்றதுல அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் முதல்ல பார்க்கணும். பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். இந்த புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலாக நான் சொல்ல முடியும். அது நான் எடிட் பண்ண அப்படிங்கிறதன் பேரில் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த புகைப்படத்தை அடிப்படையாக வச்சுட்டு அவர் சொல்கிற கதைகள் நிறைய உண்மைக்கு முரணானதா இருக்கும். சங்ககிரி ராஜ்குமாருக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம், இல்ல சங்ககிரி ராஜ்குமாருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சம்பந்தமானு பாத்தீங்கன்னா கிடையாது. அதனால அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இந்த சீமானுக்கு இந்த பிழைப்பு வந்து தேவையா? தன்னோட இருந்தார் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்ட வேண்டியது. அவரோட நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் ஆமகரி சாப்பிட்டேன் அப்படிம்பாரு. பத்தாவதுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பின்னாடி ஒரு ஆளை வச்சு நோட் பண்ணாரு எங்க அண்ணன், தம்பி என்ன சாப்பிட்றான், அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றானா, அதுல விரும்பி சாப்பிட்றதெல்லாம் திரும்பி ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக நோட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவான். பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்ருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்ருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமக்கறி அங்க சாதாரணம். எதை பத்தி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவான், பெரியார் கல்யாணம் பண்ணப்ப நான் தான் தாலி எடுத்து கொடுத்தேன்மா, இந்த பக்கமா கட்டுங்கன்னாரு, நான் இந்த பக்கமா எடுத்து கொடுத்தேன் அப்படிமா. எது வேணாலும் சொல்லுவான். இதுல குறிப்பா இன்னொருத்தன் இருக்கான், யாருன்னா சாட்டை துரைமுருகன். இந்த பண்ணையாருக்கெல்லாம் சொம்பு குடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி எது சொன்னாலும் அந்த எச்சு துப்புற மாதிரி அப்படியே துப்ப வேண்டியது. இவர் தான் அப்படியே யூடியூபர், பெரிய பிரபலமான யூடியூபர் மாதிரி, உலகத்திலே இவர் தான் பெரிய யூடியூபர் மாதிரி. உடனே அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு இவர் ரிப்ளை கொடுத்துருவாரு, அடுத்த செகண்டே கொடுத்துருவாரு. அதுல முக்கியம் என்னன்னா, அந்த பண்ணையாருக்கு சொம்பு தூக்கிட்டு போறவனா கூட வேலை பார்க்க முடியாது, அந்த சொம்பாவே செயல்படுவார். இவர் தான் அந்த இவரு. நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஊடகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் தான் பண்ணுவான். பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள்ல இருந்து எல்லா வெண்ணைகளும் எனக்கு அப்படியே அனுப்பி வேட்சாலம். இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு. அதுக்குள்ள செருப்பு கழட்டி அடிச்சு வெட்டி விட வேணாவனே. இந்த சாட்டை துரைமுருகனுக்கு சீமானை பற்றி ஒட்டு மொத்தமும் தெரியும், ஒரு ஃப்ராடுன்னு தெரியும், ஆமா அதுக்கு மேல ஃப்ராடுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவரோட கட்சியை டேக் ஓவர் பண்ணணும், இன்னொன்னு குடும்பத்துல இருக்கவங்களையும் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன் இப்படி பாக்குறாரு? ஆல்ரெடி சொல்ல போனா சீமானை பத்தி சாட்டை துரைமுருகனே பல வீடியோ போட்டிருக்கான். பல வீடியோ அவரை எதை பத்தி பேசினாலும் தெரியும், சோழனியை பத்தி பேசினாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இவனே போயிட்டுருக்கான். இப்ப இவனே வந்து என் அண்ணன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொம்பாவே செயல்படுறான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் தான் என் தலைவர், நான் வந்து அவர் மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாரு அப்படியே கதை சொல்லுவான். மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாரு, நாங்க தொட்டியில ஆடிக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு நான் அவர் பேச்சை கேட்டு சிரிச்சேன், அதனால டக்குன்னு என்ன தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு சீமான்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லுவான். போறதுக்கு அந்த பாருங்க, நான் தான் என்ன என்னடா பாத்துக்கிட்டு இருக்க பாரு, அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், நான் தான் அடியேன் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் பிரபாகரன் வீட்டுக்கு போனேன், அங்க வந்து ஒவ்வால் பரங்கில தொங்கிட்டு இருந்துச்சு, அதை போய் பிடிக்க போனா டக்குன்னு நான் ஒவ்வா மாதிரி அப்படியே தொங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா பேசுறது பூரா போய். அவனோட உண்மையான பேரு செபஸ்டின் சீமான் அப்படிங்கிறது தான் வெளியே வந்திருக்கு. செபஸ்டின் சீமானுங்கிறத எதுக்காக மறைக்கணும்? முதல்ல நீ வந்து தமிழ்நாடு இல்லாம போ, மலையாளின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, எது வேணாலும் இருந்துட்டு போ. செபஸ்டின் சீமானுங்கிற பேரை எதுக்காக மறைக்கிற? அப்புறம் என்ன நீ வந்து நல்ல தலைவன்? பிரபாகரனை சந்திச்சது வெறும் 10 நிமிடம் தான் அப்படின்னு சொல்லி வைகோ மட்டும் இல்லை, இன்னும் பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்பவே அவரோட பிரபாகரனோட கூட இருந்தவங்க 10 நிமிஷம் சொல்லுவாங்க, 8 நிமிஷம். ஆனா அந்த 10 நிமிஷத்தை தாண்டி யாரும் சொன்னது கிடையாது. ஆனா இவரு சொல்லுவாரு, அங்க போய் படுத்திருந்தேன், அவர் மடியில படுத்து தூங்கிட்டு இருந்தேன், டக்குன்னு குண்டு வெடிச்சிச்சு, அண்ணன் போரை பொத்து விட்டாருன்னு சொல்லுவான். எது வேணாலும் சொல்லுவான் அந்த பிராடுகிறவன். ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஒரு செத்து போன தமிழகத்தோட தலைவனை வந்து பேரை தப்பா யூஸ் பண்ணிட்டு அவனோட போட்டோ ஒன்னா இருக்கிற மாதிரி வந்து சொல்லி, நான் இதெல்லாம் ஆமக்கறி சாப்பிட்டேன், அங்கேருந்து முயல் கறி சாப்பிட்டேன், இதெல்லாம் சொல்லி ஒரு மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு ஒரு பெரிய படையா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு பாதி பேர் வந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வயசுக்கு மேல வெளில போறாங்க. பல பேர் ஆனா ஏமாந்து திரும்ப உள்ள வந்துட்டு இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சீமான் வந்து அரசியலுக்கு பிடிச்ச சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். எதை பத்தி கேட்டீங்கன்னாலும் பொய், யாரை பார்த்தீங்கன்னாலும் பிராடு. எது பேசுறோம்னே லெட்டர் பேடே இருக்காது, நேரா வருவான், அம்பாட்டு கத்துவான், போயிட்டே இருப்பான். ஏன்னா ஏதாவது பேசுறது உண்மையா இருந்தா தானே வந்து பேசணும். எதை பத்தியும் கவலைப்பட முடியும். ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜி எஸ்கேப் ஆயிருக்காயா.
உன்னை கிடைக்க உன்னை ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது, அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது, அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி நம்மளுக்கு எல்லாமே அவன் பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சாலுமே செருப்பு எடுத்துக்கிட்டு பொய் தாண்டா பேசுறேன்னு அடிச்சீங்கனாலும் இந்த செருப்பு நீ அடிச்ச செருப்பு அன்னைக்கு பெரியார் அடிச்சா அதே செருப்பு இத்தனை நாள் எங்கே பத்திரமா வச்சிருந்துருக்காங்கன்னு சொல்லி அதுலயும் ஒரு பொய் பேசுவான். இது வந்து ஒன்றும் இல்லை, பைத்தியம் முத்தி போச்சு. சீக்கிரம் மிக விரைவில் வந்து கீழ்ப்பாக்கார மருத்துவமனையில் போய் சேர்த்துடணும். இதை தான் நம்ம தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம்.